நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் சரி கிறிஸ்மஸ் பண்டிகையை நல்லபடி சிறப்பாக கொண்டாட போகிறோம். ஆனால் என்ன ஒரு தவறு செய்கிறோன்னா, கிறிஸ்மஸ் பண்டிகை பொழுது ஏழை எளியவர்களை நம்ம மறந்துடுறோம். அப்படியே ஒருவேளை கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஏழை எளியவர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலும் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு மட்டும்தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். மற்ற 11 மாதங்களும் நீங்களும் நானும் மறந்துடுறோம். இன்றைக்கி அதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். லூக்கா 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்புகிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஒரு எளிய இடத்தை மட்டுமல்ல, ஒரு எளிய குடும்பத்தையும் சூஸ் பண்ணுறாரு. அவர் பிறக்கும் பொழுது ஒரு எளிய மாட்டுத் தொழுகையில் பிறக்கிறாரு. அந்த குடும்பம் அவர் பிறந்த குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். மத்தேயு, மாற்கு, லூக்காலையும் சரி, லேவியாகமம் 12வது அதிகாரத்திலும் சரி, இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக இருக்கும்போது அவளுடைய தாயார் பலியிடுறதுக்காக கொண்டு போகிறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட வாங்கலுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. 2 காட்டு புறாக்களையும் 2 புறா குஞ்சுகளையும் கொண்டு போய் ஒன்று சர்வாங்க தகன பலியாக, ஒன்று பாவர் நிவாரண பலியாக கொண்டு போறாப்புல. அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட வாங்க முடியாத குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்முடைய தரித்திரத்தினாலே நம்மளை ஐஸ்வர்யவான்களுக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லாசரு ஐஸ்வர்யவங்க வாசலில் லாசரு இருந்தாப்புல. ஐஸ்வர்யவன் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவன், ஆனால் லாசருக்கு எந்தவித ஹெல்ப்பும் பண்ணலை. 2 பேரும் ஒரே நாளில் இறக்குறாங்க. ஐஸ்வர்யவன் நரகத்துக்கு போகிறாப்புல, லாசரு பரலோகத்துக்கு போகிறாப்புல. எதனால் அவன் நரகத்துக்கு போகிறான்? அவன்கிட்ட எல்லா வசதி இருந்தும் கஷ்டப்படுற மக்களுக்கு அவன் கொஞ்சம் கூட அவன் ஹெல்ப் பண்ணலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாப்புல, ஐஸ்வர்யம் உள்ளவனை பார்த்து, நீ பூமியிலே வாழும் பொழுது எல்லா நன்மைகளையும் அனுபவித்தாய், ஆனால் லாசருவோ தீமைகளை அனுபவித்தான். அதனால தான் அவன் இப்பொழுது தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறாய் என்று சொல்கிறாப்புல. இயேசு கிறிஸ்து சொல்கிறாப்புல, என்ன மத்தேயு, மாற்கு, லூக்கா அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா, நான் பசியாக இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாக இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள், நான் வியாதியாக இருக்கும்போது என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாதன போது நீங்கள் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், நான் காவலில் இருக்கும் பொழுது என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பாக, ஆண்டவரே, கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு மட்டும் இல்லை, 12 மாதங்களும் நான் என்னுடைய சம்பளத்தில் 1 அமௌண்ட்டை நான் கஷ்டப்படுகிற மக்கள், ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக உதவுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ணால் மட்டும் போதாது, அதை நிறைவேற்றுங்க. அதை நிறைவேற்றிட்டு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பண்டிகையாக இருக்கும். அதை தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.